வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, இந்த இணையவழி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் அறிவறிய அகத்தாய்வு பயிற்சி. நம்முடைய மனவளக்கலையே அகத்தவமும் அகத்தாய்வும் தான் எளிய முறை குண்டலினி யோகம் அல்லது மனவளக்கலை பயிற்சி என்று பெயர். இது மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி, அதான் மனவளக்கலை. உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி உடல் நலத்துக்கு. அது நம்முடைய உடல்ல ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அதுக்கு ஒரு திணிவு நிலை இருக்கு, வோல்டேஜ்னு சொல்லலாம். அதை பராமரிக்கணும். அது சரியா இருந்தாதான் உடல் நலம், அதான் உடல் ஆரோக்கியம்னு சொல்றோம். அது போதிய திணிவோடு அந்த உடல் நலத்தோட இருந்தால்தான் நீங்கள் தவம் செய்து இந்த மூளை செல்களுக்கு சிந்தனை திறனை கூட்ட முடியும். இதுக்கு அகத்தாய்வு பண்றதுக்கு, சிந்திப்பதற்கு எல்லோருக்குமே அந்த மூளை திறன் இருக்கிறது. ஆனால் பிறவியில எல்லோருக்கும் அது ஒரு உயர்ந்த நிலையில இருக்காது. சிலருக்கு சிந்தனை திறன் கூடுதலா இருக்கும் பை பர்த், சிலருக்கு சிந்தனை திறன் குறைவா இருக்கும். அதனால அந்த சிந்தனை திறனை கூட்டிக் கொள்வதற்கு தவம் அவசியம். அதே போல தவம் இன்னொன்னு எதுக்குன்னா, அந்த தன் மூல நிலையை, இறைநிலையை, அந்த ஆத்ம நிலையை அறியணும் அல்லவா, அந்த அறிவு நிலையை, மெய்ப்பொருளை. அதான 6வது அறிவின் நோக்கம், தன்னை அறிவது. எதுக்குன்னா துன்பம் இல்லாமல் வாழ. இப்ப மனிதன் வாழ்க்கையில துன்பப்படுறான், உடலாலும் மனதாலும் துன்பப்படுறான். அது உடம்புல வலி, நோய், இன்னொன்னு பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை. இந்த 3 பிரச்சனைனாலையும் துன்பப்படுறான். அது மன துன்பம்னு சொல்றோம். அந்த துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வேணும்னா, மனிதனுக்கு அறிவு தான் வேணும். அறிவு அற்றம் காக்கும் கருவி. துன்பம் இல்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு மெத்தட் ஆஃப் லிவிங், அதான் அறிவு, வாழும் முறை. அந்த அறிவை அறியணும். அந்த அறிவை அறிவதற்கு மனிதன் தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிந்த அறிவே அறிவு என்று சொல்லியிருக்காங்க. அதுல தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. கேடுன்னா துன்பம். அப்போ தன்னை அறிந்த அறிவு வேணும் அல்லவா. அந்த தன்னை அறிந்த அறிவுனா அப்ப எதை அறிகிறது? நான் யார்? அப்பதான் நான் கடவுள், நான் இறைவன், நான் மெய்ப்பொருள். அதுவேதான் நீயாக இருக்கிறாய். அதான் தத்துவம்னு சொல்றோம். அந்த தெய்வமே தான் நீயாக இருக்கிறாய். அதனால மகரிஷி சொல்றாங்க, இந்த மனவளக்கலை என்பது உன்னையோ கடவுளையோ அறியும் கலை. உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. அதான் தவம். தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வருவான குருவை அடைந்து அன்ன வயிற்றில் உடலாய் உயிரா வந்த ஆதி கருவை உருவத்திடை உணர்த்த, பின்னே நீ அன்னையில் நிலைத்து பேரறிவாய் அவனே நீ என்று உணர்வாய். அந்த தெய்வமே தான் நானாக இருக்கிறேன். அதான் தத்துவம், தன்னை அறிதல். அப்போ என்ன தெய்வத்தையோ தன்னையோ அறிகிற அறிவுதான் 6வது அறிவு. அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அதை சிந்தித்து தான் அறிய முடியும். அதான் சிந்தனை பயிற்சி. சிந்தனை தான் அகத்தாய்வு. நம்முடைய அறிவு தரத்தை நாமே ஆய்வு செய்வது. நான் யார்? தெய்வம்னா என்ன? என்னை பற்றிய அறிவு எனக்கு இருக்கிறதா?
என்று ஆய்வு செய்யணும். இதான் அகத்தாய்வு. நம்ம அறிவின் தரத்தை நாமே ஆய்வு செய்வதுதான் அகத்தாய்வு. ஆனா அப்படி ஆய்வு செய்வதற்கு, சிந்திப்பதற்கு மூளைத்திறன் வேணும் அல்லவா? அதுதான் தவம். அப்ப தவம் வேறு, சிந்தனை வேறு அல்ல. தவமே சிந்தனைக்கு வளர்ப்பு தாய், சிந்திப்பதே தவம். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லி இருக்கிறாங்க, ஞானம் பெறுவதற்கு, தன்னை அறிவதற்கு, கடவுளையோ அறிவதற்கு, தன்னையோ கடவுளையோ அறிந்த அறிவு நிலைக்கு பேர் தான் ஞானம். இல்ல, மெய் ஞானம், ஆத்ம ஞானம், இறை ஞானம், தன்னை அறிந்த தத்துவ ஞானம். அந்த ஞானம் தான் அறிவு. எதுக்கு? துன்பம் இல்லாமல் வாழ. துன்பப்படுறான் அறிவு இல்லாதனால. அதனாலதான் அறியாமையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்றோம். மீண்டும் சொல்றேன் பாருங்க, உடல் நலம் காக்க அறியாமை, உடல் நலம் காக்க அறியாமை. இந்த உடல் கட்டி முடிக்கப்பட்ட போது அது நல்லா தான் இருந்தது. இயற்கை நம்ம இந்த உடம்பை கட்டி இருக்குது, ஐம்பூதங்களால கட்டப்பட்டது. அங்க ஐம்பூதங்களுடைய கரைசல் தான் ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் தான் இந்த உடல் உறுப்புகளை, கருவிகளை இயக்குது. அதான் உடல் நலம். உடல் முழுவதும் சுழண்டு ஓடுது, எல்லா உறுப்புகளும் கை உறுப்புகளும் வேலை செய்யுது. அதுதான் உடல் நலம். எல்லாரும் அப்படித்தான் பிறக்கிறோம். பிறக்கும் போது எல்லாரும் உடல் நலத்தோடு தான் பிறக்கிறோம். அதுக்கு அப்புறம் தானே நோய் வருது. அது என்ன காரணம் அப்படின்னா, அதான் முன்வினைன்னு இப்ப அம்மா படிச்சாங்க. முற்பிறவிகளில் நாம் செய்த தவறுகள். என்ன தவறு செஞ்சோம்? பிறருக்கு துன்பம் கொடுத்திருப்போம், நாம் நமக்கே துன்பம் கொடுத்திருப்போம். என்ன துன்பம் கொடுத்தோம்னா, இந்த உடலுக்கு நோயே நாம தான் கொடுக்கிறோம். எப்படி நோய் கொடுக்கிறோம்னு பாருங்களேன். 5 செயல்களில் அளவு முறையை மீறும் போது நாம் நமக்கே தீங்கு செய்து நோய்வாய்ப்படுகிறோம். நாம் வினைப்பதிவு. பிறரை வருத்தி பிறருடைய வருத்தத்தை சம்பாதிச்சிருந்தா அதான் சாபாலை. அப்ப முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்கல்ல, நம்ம முன்னோர்கள் பிறரை வருத்தி இருப்பாங்க, தனக்குத்தானே வருத்தம் தந்திருப்பாங்க. தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்போ நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், சிலருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன பாவம், நான் எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணேன். நீ 5 செயல்களில் அளவு முறை மீற பாரு. அது என்னது? பொருளாசை, புகழாசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை. இந்த ஆசை வயப்பட்டு உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். அதான் உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். 5லும் மனிதன் அளவு முறை மீறானா இல்லையா? அது எதனாலன்னு பாருங்களேன். ஒண்ணு புலனின்ப ஆசை, பாலுறவுல மீறான், உணவுல மீறான், உழைப்பு. இந்த உழைப்புல ஏன் அதிக நேரம் உழைக்கிறான், உழைப்புல ஏன் ஒழுங்கு இல்லை அப்படின்னா, அங்க ஆசை, பொருள் ஆசை. அப்ப பொருள் ஆசை, புலனின்ப ஆசை. உறங்காம ஒண்ணு உழைக்கிறான் அல்லது புலனின்பங்களை அனுபவிக்கிறான். இதான ஆசை, இதான உறக்கத்தை கெடுக்கிறான். அப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, இந்த 4லயும் அளவு முறை மீறானா அது காரணம் ஆசைன்னு தெரிஞ்சு போச்சா, அப்புறம் டென்ஷன்ங்கிறீங்கள, மன அழுத்தம், கோபம், பயம், கவலை, அது என்னது? அது ஆசை தானே. பொருள் ஆசை, புகழாசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை. இந்த 4 ஆசை வயப்பட்டு மனிதன் 5 செயல்களில் அளவு முறை மீறினானா இல்லையா? இதாங்க வினைப்பதிவு. முன்னோர்கள் பிறருக்கும் தீங்கு செஞ்சிருப்பாங்க, பேச்சு மூலமோ பிறரை வருத்தரை வன்சொல் பேசியிருப்பாங்க, பிறர் உடலை தாக்கி பொருளை பறித்து வாழ்க்கை சுதந்திரத்தை, உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுத்திருப்பாங்கல்ல. இப்ப நீங்க திட்டுறீங்கன்னா, அது திட்டுறது ஒருவரை அவர் திருந்துறதுக்காக திட்டலாம். ஆனா வருந்துவதற்கு திட்டுறாங்க சிலர். வருத்தத்தை கொடுக்குது திட்டுறது கூட. அப்படியே பிறர் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்தா அவங்களுடைய வருத்த அலை இருக்கு இல்லையா, அது அங்க பதிஞ்சிடும். இங்க கருமையத்துல அந்த கருமையம் தான். அந்த கருதானே நமக்கு கருவா இருக்குது. நம்ம அப்பா அம்மா 2 பேருடைய கருவில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான்
கருத்தொடராக நமக்கு வருது. அப்போ 5 அளவு முறை மீறினீங்க, பிறருக்கு துன்பம் தந்தீங்க, இந்த தீயவினை பதிவுக்கு நமக்கு என்ன வருங்க? நோய் வரும். இதான் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். அப்ப நாமளும் என்ன பண்றோம்? எல்லாம் எண்ணி பாருங்க. நாமளும் தெரிஞ்சோ தெரியாமலோ, சிலருக்கு தெரியும் இது இந்த 5 அளவு முறை மீறக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் மீறுவான். அப்போ knowingly doing wrong. ஒண்ணு அறியாமல் செய்வான். அறியாமலோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாமும் பிறரை வருத்தி வாழ்ந்திருப்போம். அதான் பிராரப்த கர்மம், தன்வினை, இன்னொன்னு முன்வினை. இந்த ரெண்டுக்கு காரணமாக நமக்கு என்ன வருதுங்க? நோய் வருதா வரலையா? தானே வினைப்பயனே ஒரு நோய் வேகம் கண்டாய். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, என்ன கேட்கிறாரு? முதல்ல உணவை பற்றி கேட்கிறாரு. உணவு, உழைப்பு, ஒரு நாளா உறங்குறீங்களா, நல்ல சத்தான தூய்மையான உணவு, பசிக்கும் போது சாப்பிடுறீங்களா, அளவோட சாப்பிடுறீங்களா, இதெல்லாம் கேட்கிறாரா இல்லையா? உழைப்பை பற்றி கேட்கிறாரு. உழைக்கிறீங்களா, இல்ல விளையாடுறீங்களா, இல்ல ஒரு நடைப்பயிற்சியாவது செய்யுங்க சொல்றாங்களா? இல்ல உறக்கத்தை பற்றி நல்லா உறங்குறீங்களா? உறக்கம் தேவை. கண் முழிக்கிறீங்களா, இப்படிலாம் கேட்கிறாங்கல்ல. அதே போல பால் உறவு, அமுதம் எதுவுமே ஒரு அளவோட அனுபவிக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நினைச்சு. இது நம்ம தமிழ் சித்த மருத்துவர்கள் கேட்பாங்க. ஆங்கில மருத்துவத்துல அதிகமா அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உயிர் சக்தியை நம்ம எப்படி இழக்கிறோங்கிறது, அந்த உயிர் பற்றிய அறிவு ஆங்கில மருத்துவத்துல இல்லை என்று சொல்லுவார்கள். அதனால இப்பெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் கொஞ்சம் ஒரு அளவோடு இருக்கணும் அப்பா, தாம்பத்திய உறவுல, பால் உறவுல, இன்னும் மருத்துவர்களே இன்னைக்கு சொல்றாங்க. அதே மாதிரி மனநிலையை பற்றி கேட்கிறேன். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், கோபம், பயம், கவலை, பொறாமை, இதெல்லாம் நோய் வருதா வரலையா? இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ இப்ப நோய்க்கான காரணம் என்ன? இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதான் அகத்தாய்வு. புரியுதுங்களா? ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். தான் மதுரை சொல்றாரு, நீ வினைப்பயன் தான் காரணம். இப்ப உங்களுக்கு உடல் நலத்தோட வாழணும். இதுக்கு என்ன அகத்தாய்வு அப்படின்னா, அதுக்குதான் அங்க எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒரு அகத்தாய்வு கொடுக்குறாரு. நீ கெட்ட செயல் செஞ்சிருக்கிறியா, நீ பிறருக்கு துன்பம் தந்தியா, அல்லது உனக்கு துன்பம் தந்தியா? 5 அளவு முறை மீறி உனக்கோ பிறரை வருத்தி பிறருக்கோ செய்த செயல் நம்மளிடம் பதிந்து இருக்கிறது. புரியுதுங்களா? அதுதான் எண்ணமா வரும். அப்ப அதே செயல் திரும்பவும் வரும் அல்லவா, பதிஞ்சிருக்கிறதுனால. அப்ப திரும்பவும் அதே செயல் மலரும் அல்லவா? அப்ப துன்பம் வந்துருமா வராதா? இதான் அகத்தாய். அப்போ நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அறிவின் தரம் என்ன? கருமையத்துல இந்த செயல் பதிவுகள்லாம் இருக்கு. அதுதான் நமக்கு எண்ணம் ஆராய்தல்ங்கிற பயிற்சியில மதுரை சொல்றாரு. இதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு மணி நேரம் கிடைக்குது, அல்லது மௌன காலத்துல உட்கார்ந்து இந்த அகத்தாய்வு முதல்ல செய்யணும். எப்படி செய்யறது? இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனா நம்ம அன்பர்கள் எல்லாரும் சரியா செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நேர்ல கேட்டப்பவே நிறைய பேர் சரியா செய்யலமான்னு தெரியுது. இப்ப நான் 46 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் மதுரை சொன்ன மாதிரி அந்த எண்ணம் மாறதெல்லாம் செஞ்சு பண்ணி அதுல ஒரு காலத்துக்கு அப்புறம் கெட்ட எண்ணமே வர்றதில்லை. இந்த 5 அளவு முறை மீறணுங்கிற எண்ணமோ அல்லது பிறருக்கு துன்பம் தருவதோ அது வர்றதில்லை இப்போ. ஏன்னா நம்ம பிறருக்கு துன்பம் தந்தா நமக்கு துன்பம் வந்துடும். பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வருங்கிற ஒரு செயல் விளைவு நீதி தெரிஞ்சு போச்சு. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தெரிஞ்சு போச்சு. நான் 5 அளவு முறை மீறினதுனாலையும் பிறருக்கு துன்பம் தந்ததுனாலும் தான் எனக்கு நோய் வந்திருக்குது. இப்ப நான் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பர்களே. நோய் தாங்க உண்மையான துன்பம். ரொம்ப, அதாவது அந்த துன்பம் வந்துருச்சுன்னா
நீங்க அதுல இருந்து விடுபட ரொம்ப கஷ்டம். மதுரை சொல்றார், உண்மையான துன்பம் உடல் நோய் ஒன்றுதான். உடலுக்கு வரும் துன்பம் தான். அது ஒரு விபத்தினால கூட வரலாம், அணு அடுக்கு சீர்குலைஞ்சு. ரசாயன குழப்பம் ஏற்படுது இல்லையா? ரசாயன குழப்பம் ஏற்பட்டு வரக்கூடிய நோய் இதான் இந்த வினைப்பதிவு. நீ பிறருக்கு செஞ்ச பாவங்கள், நீ உனக்கு செஞ்ச பாவம், இங்கதான் ரசாயன குழப்பம் ஏற்படுது. அது போக சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாகவும் ரசாயன குழப்பம் வரும். எப்படி குழப்பம் வந்தாலும் அந்த நோயை உடனடியா போக்கிவிட முடியாது. அது ஒண்ணு மருத்துவம் பண்ணணும். மருத்துவம் பண்ணாட்டி கூட நீங்க இந்த சக்தியை கொஞ்சம் ஓய்வு எடுத்து, இந்த ஜீவகாந்த சக்தி செலவை நிறுத்தி கொஞ்சம் உறங்குறது, இந்த உழைப்பெல்லாம் பண்ண நிறுத்தி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது, மனசை அமைதியா வச்சுக்கிறது, இப்படி இருந்தீங்கனாலே தானா நோய் குணமாகும். அதோட அந்த உயிர் சத்து, ஜீவகாந்த சக்தியை கூட்டிக் கொள்வதற்கு எளிய உணவுகள், நல்ல சத்துள்ள உயிர் சத்துள்ள உணவையும் சாப்பிட்டு என்னங்க நீங்க இந்த கொஞ்சமா ஓய்வு எடுத்தீங்கன்னா அது மருந்து. அங்க அந்த உணவு மூலம் கிடைக்காத உயிர் சத்தை இன்னைக்கு மூலிகை மருத்துவம் இருக்கு இல்லைங்களா? மூலிகை மருத்துவம் எல்லாமே மூலிகை தான். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அலோபதி, யுனானி எல்லாமே மூலிகைகளைத்தான் நீங்க மருந்தா தயார் பண்றோம். இதை சாப்பிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருங்க? நோய் கட்டுப்படும், அல்லது அது கட்டுப்படும் குணமோட ஆயிடும். ஒரு சில நோய் உடனே கட்டுப்படும், அது இருக்கும். அது ஒரு நாள் ரொம்ப நாளத்துக்கு இருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் குணமாயிரும். ஒரு சில நோய் கணமா ஆகாது, அது உயிர் போற வரையில இருக்கும். அந்த நோயினாலேயே உயிர் போயிடும், வேற வழி இல்லை. அதனால மாதிரி சொல்லுவாரு, சில நோய்களை நீங்க குணப்படுத்தவே முடியாது, ஆனா தானா போயிடும்னாரு. எப்படி சார் போகும்? தானா போனான்னு, உயிர் போனா போயிடும் இல்லைன்னு கேட்டார். அது மாதிரி இதான் உயிர்கொல்லி நோய். உயிர்கொல்லி நோய்கள் இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் உடலுக்கு ஒரு வலி நோய் இப்போ கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுச்சு, அது கூட வலிதான். நீடி அது வலி. அது அப்ப என்னன்னா அணு அடுக்கு சீர்குலைஞ்சிருது. அணு அடுக்கு சீர்குலை. அப்ப அந்த போலாரிட்டி, வடக்கு தெற்கு வடக்கு தெற்குங்கிற போலாரிட்டி திரும்பிடும். ரெண்டு செல்களுக்கு உயிரணுக்கு இருக்கிற இடைவெளி அகன்றும். அப்ப உயிர் ஓடாது, அப்ப தடை ஏற்படும். இன்னொன்னு, நம்மளுடைய இந்த பாருங்க, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை மீறும் போதும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கருவமைப்பு காரணமாகவும், பிறருடைய சாபம், அந்த வருத்த அலை காரணமாகவும் நம்ம உடம்புல என்ன வருமுங்க? ரசாயன குழப்பம் வந்துடும். ரசாயன குழப்பம் வந்துடும். அதாவது என்னன்னா, ரத்தத்துல கழிவு பொருள்கள் தேங்கி விடும் இல்ல, அது அதே மாதிரி சத்து பொருள் குறைஞ்சு போயிடும். இப்ப அதைத்தான் அந்த சத்து பொருளை கூட்டிக் கொள்றதுக்கு மருத்துவம் செய்யறோம். இப்ப காயகல்பம் கூட அதுதான், அந்த உயிர் சத்தை கூட்டிக் கொள்றதுக்கு காயகல்பம். அப்ப இந்த சத்து பொருள், இந்த நச்சு பொருளை என்ன பண்ணணும்? நாள்தோறும் வெளியேற்றணும். அதான் உடல் பயிற்சி. அது இன்னைக்கு உழைப்பு மூலமாவே வரும், வெளியேறும். ஆனா இன்னைக்கு உழைப்பு போதாது. இன்னைக்கு யாருக்குமே சரியான உழைப்பு வேற இல்லை. அதோட இப்ப நம்ம உண்ணுகிற உணவு, சுற்றுப்புற சூழல், நம்ம பயன்படுத்துற பொருள்கள் எல்லாமே நஞ்சு. அதனால இப்ப எல்லாமே விஷம் ஏறி போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. அதனால இப்ப எல்லோருக்கும் உடல் பயிற்சி அவசியம். இது அறிவு, இது உடல்நலம் காக்கும் அறிவு, இதான் அகத்தாய்வு. புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போ நோய் ஏன் வந்தது? நோயினா என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செய்யணும். இதான் அகத்தாய்வு. இப்ப நோயினா என்ன? வலி. மாதிரி சொல்ற, அந்த வலி நீடித்தால் அதான் நோய். வலி எல்லாருக்கும் வரும், தானாவே அது போயிடும் கொஞ்ச நேரத்துல. அப்படி போகலன்னா, நீடிச்சிருக்குன்னா அதுக்கு பேரு நோய் இல்லைங்களா? அப்ப அந்த நீடித்த வலி, அந்த நோயை போக்கணும். என்ன பண்ணணும்? அப்போ அந்த கழிவு, அப்ப நோயினை எப்ப தெரியுது? அந்த கழிவு உயிர் ஓட்டத்துக்கு தடையை ஏற்படுத்தி, அப்ப உயிர் சக்தி என்ன ஆகுதுங்க? ஒழுகிக்கிட்டே இருக்கு, லீக்கேஜ். அப்போ அதுதான் வலி. அப்ப அந்த வலி நீடிக்கும் போது என்ன ஆகும்? உயிர் சக்தி மேலும் போய்கிட்டே இருக்கும்.
கடைசியில உயிர் சக்தி கம்ப்ளீட்டா வறண்டு போச்சுன்னா ஜீவகாந்த சக்தி, அதானே மரணம். புரியுதுங்களா? அப்ப நோயின்னா என்ன? அந்த அழுத்தம், மின் அழுத்தம்னு சொல்றோம்ல, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் மாதிரிங்க, பயோ மேக்னெட்டிக் எனர்ஜியினுடைய அழுத்தம் குறையும் போதுதான் நோய் வருகிறது. இது அகத்தாய்வு. அப்ப எப்போ அது அழுத்தம் குறையுது? ரசாயன குழப்பம் ஏற்படும் போது. ஏன்னா எவ்ரி செல் இஸ் அ ஜெனரேட்டர் ஆஃப் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அப்ப அந்த செல்லுல, இப்ப செல்போன் இருக்கு, அதுல செல் இருக்குது, அதுக்குள்ள அந்த வேதி பொருள்கள் இருக்கு இல்லையா, கெமிக்கல்ஸ். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிறது தான் பயோ கெமிக்கல். மொபைல் போன்ல இருக்கிற அது செல், இது பாடி செல், இது உயிர் செல், உயிரணு. புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த கெமிக்கலை நீங்க மெயின்டைன் பண்ணணும்ல. இதான் முதல்ல அகத்தாய்வு. இதான் வள்ளுவர் சொல்றார் நோய். அப்ப அது எப்படி கெட்டு போகுது பாருங்க. நம்ம 5 செயல் இதெல்லாம் கெட்டு போகுது, ரசாயன குழப்பம் வருது. அது போக சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம். இப்ப ஒரு அகத்தாய்வு முடிஞ்சதுங்க. உடல் நலம் காக்கும் அகத்தாய்வு. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. அப்ப என்ன செய்யணும்? உடல் பயிற்சி செய்யணும், காயகல்ப பயிற்சி செய்யணும், மனசை அமைதியில வச்சிருக்கணும், தவம் செய்யணும். அப்பதான் இந்த ஜீரண சுரப்புகள்லாம் சரியா சுரக்கும். எல்லாருக்கும் தவம் அவசியம், ஞானிகளுக்கும் அவசியம். இப்ப சொல்ல போனா, இப்ப நம்ம தவத்துல பாருங்க, 9 மைய தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், இந்த 3 தவமும் உடல் நலத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த தவம் செஞ்சுக்கிட்டே வரணும். அப்ப 9 மைய தவம் பண்ணும்போது இந்த மனமும் அமைதி நிலைக்கு, அங்க மனதுக்கும் ஒரு பயிற்சி வந்துருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தரம் மனம், மூளை செல்கள்ல ஒரு மாற்றம் வந்ததுன்னா, அந்த அமைதி நிலை 12 மணி நேரத்துக்கு தொடரும். காலையில செய்யறோம்னா சாயங்காலம் வரையில ஒரு 12 மணி நேரத்துக்கு அந்த அமைதி நிலையில இயங்கும் மனம். ஆனால் இடைப்பட்ட நேரத்துல கெட்ட எண்ணம் வந்தால், கெட்ட எண்ணம் வந்தா என்ன ஆகுங்க? இங்க ஜீவகாந்தம் ட்ரெயின் அவுட். கெட்ட எண்ணம் வந்தா கெட்ட செயல் வந்துடும். அப்ப உங்களுக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுத்துருவீங்க, அப்ப நோய் வாய்ப்பட்டுருவீங்க. அதனாலதான் அகத்தாய்வுல என்ன சொல்றாரு மகரிஷி, நீ உடல் நலத்தோட வாழணும்னாலும் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்யணும். அப்பதான் எண்ணத்தை ஆராயிரும். ஒரு மணி நேரம் உட்காருங்க, உட்கார்ந்து நான் என்ன செஞ்சேன், எப்பவோ செஞ்சதெல்லாம் நினைவு வரும். என் வயது 3 முதல்னு சொல்றீங்களா, அது நினைவுக்கு வரும். நினைவுக்கு வந்ததுன்னா அது நம்முடைய, அது துன்பம் தந்ததா, நமக்கோ பிறருக்கோ துன்பம் தந்ததா அப்படின்னு பாக்குறீங்க. துன்பம் தந்தது என்றால் இனி இந்த செயலை நான் செய்யக்கூடாது. அப்ப இந்த செயலை எதனால செஞ்சேன், அதான் ஆராயுது. தேவையினால செஞ்சனா, பழக்கத்தினாலயா, சூழ்நிலையா, பிறர் மன தூண்டுதலா, கருவமைப்பா, தெய்வீகமா, 6 காரணம் இருக்கு இல்லைங்களா? இப்படி ஆராய்ச்சி பண்ணணும். இது அகத்தாய்வு. இப்படி ஆராய்ந்து பார்த்து, சரி இது துன்பம் தந்திருக்கு எனக்கோ பிறருக்கோ, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் என்று தவம் செய்து, அதுதான் துரிய தவம் செய்து அந்த எண்ணத்தை உள் மனதுல பதிய வைக்கணும். புறமனம் செயல்படுது, உள் மனம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, சப்கான்சியஸ் மைண்ட், அதான் அறிவுன்னு சொல்றோம். அப்போ அந்த அந்த உள் மனதுல பதிய வச்சுட்டீங்கன்னா இந்த உள்மனம் உறங்காதுங்க. அது எப்பவுமே சொல்லும். நீங்க அதே செயலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னா, இந்த செய்யணும்னு புறமனம் நினைச்சா கூட உள்மன பதிவு சொல்லும், நீ தானே முடிவு பண்ண செய்யக்கூடாதுன்னு, இப்ப செய்யலாம்னு நினைக்கிற அப்படின்னு அது நினைவுபடுத்தும் நமக்கு. அதான் உள்மனம். புரியுதுங்களா? இப்ப அந்த வீட்டுக்கு விட்டு வெளியில போறோம், பூட்டிட்டு போறோம், ஏதோ ஒரு பொருளை நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு எடுத்து வச்சிருந்தோம், போறப்போ மறந்துட்டோம். வீட்டை பூட்டிட்டு வெளியில போறதுக்குள்ளால நம்முடைய உள்மனம் சொல்லுது, அந்த பாருங்க இந்த பொருளை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு, கொண்டு போக வேண்டிய பொருளை வச்சுட்டு போறேன்னு சொல்லுது இல்ல. ஏன்னா நீங்க முதல்ல நினைச்சிட்டீங்க இதை எடுத்துட்டு போகணும் போறப்போன்னுட்டு.
உள்மனன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? இரவு படுக்கிறோம், காலையில எழுந்திருக்கணும், அவசியமா ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அப்ப நம்ம இது காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தாலும் அலாம் வைக்கிறோம். கடைசியில பாத்தீங்கன்னா அலாம அடிக்க முன்னால நாம எழுந்து உட்கார்ந்துருப்போம். யாரு எழுப்பி விட்டது? இதுதான் உள்மனம். புரியுதுங்களா? அப்ப இந்த உள் மனதுல அதை பதிய வச்சுட்டீங்கன்னா இதான் எண்ணம் ஆராய்தல். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இந்த ஆசை தானே சொன்னேன். பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலனின்ப ஆசை, அதிகார ஆசை. இந்த ஆசை வயப்பட்டு தானே நான் இந்த 5 அளவு முறை மீறினேன். அப்ப நான் ஆசையை சீரமைக்கணும். ஆசைப்படும் போதே எங்க மனம் கொந்தளிக்குது, பொறாமைப்படுறோம், அடுத்தவனை பாக்குறோம். நமக்கு வேணும்னு நினைக்கிற பொருள், ஏன்னா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள் தான் வாழ்க்கையை, உயிர் வாழ்றதுக்கும் உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் பொருள் வேணும். பொருள் தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். நம்ம கிட்ட பொருள் இருக்கு, சரி, இது போதவில்லை, இன்னொருத்தர்கிட்ட போதுமான அளவு இருக்கு அப்படின்னா சரி, அப்ப நாம சம்பாதிப்போம். அவர்கிட்ட இருந்து பறிக்க வேண்டியதில்லை, நம்ம சம்பாதிப்போம், உழைச்சி சம்பாதிப்போம். அதுக்குள்ளாலே அவனுக்கு இதை பார்த்து ஏங்குறோம். ஐயோ அவனுக்கு இருக்குதே, பொறாம தாங்க முடியல, கப்ப 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 கப்பங்குது. அப்ப இந்த பொறாம உணர்வு வந்தாலே உனக்கு ஜீவகாந்த ட்ரெயின் அவுட் ஆயிடும். அதான் பேராசை. இன்னும் வேண்டும். அப்ப இன்னைக்கு அதான் எனக்கே வேண்டும் நீ ஆசைப்படுறது. இன்னொன்னு எனக்கே வேண்டும். இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல், இதுலதான் ஆசை. வாழ்க்கையே அதுதானே. அப்ப அந்த ஆசைய நம்ம சீரமைக்கணும். அந்த சரி, இந்த இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க அங்கேயோ இங்கேயோ போறாங்க, சுற்றுலா போய் அனுபவிக்கிறாங்க, நட்சத்திர விடுதிகள்ல போய் அனுபவிக்கிறாங்க ஒருத்தர். சரி, நமக்கு வாய்ப்பு இருக்கனே போவோம், அவ்வளவுதானே. இப்ப நமக்கு இல்ல, இங்க என்ன கிடைக்குதோ பண்ணுவோம். நமக்கு இங்க லோக்கல் மார்க்கெட்ல என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி ஆசையை சீரமைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வர்ற அன்னைக்கு வரட்டும். இப்படி சீரமைக்கணும். இப்ப சீரமைச்சுட்டா அது மாதிரி பொருள் ஆசை, புலன் என்ப ஆசை ரெண்டு தானே. அப்ப அதான் சொல்றாரு மகரிஷி, இந்த பொருள் வேணும், சரி, இந்த பொருள் இல்லாம வாழ முடியாதா? முடியும். அப்படின்னா விட்டுரு, அந்த ஆசையை விட்டுரு. இல்ல, இந்த பொருள் கண்டிப்பா வேணும் கஷ்டப்படாம வாழ்றதுக்கு, காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்றதுக்கு. இப்போ ஒரு மோட்டார் வாகனம் வேணும்னு ஆசைப்படுறது அது பேராசை அல்ல. வேணும், மார்க்கெட்ல இருக்குது. ஒரு மொபைல் போன் வேணும், ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு ஆசைப்படுறது அது பேராசை அல்ல, அது நியாயமான ஆசை. ஆனா அதை வாங்குறதுக்கு எனக்கு வசதி இருக்கணும்ல. இல்ல, எனக்கு இவ்வளவுதான் பணம் இருக்குது, 10,000 தான் இருக்குது, இதுக்கு மேல வாங்கினோம்னா நமக்கு அது கடன் கட்ட முடியாது. இப்ப 10,000 ரூபாய்க்கு என்ன போன் வேணுமோ அதை வாங்கிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரரு நம்ம பங்காளி, அவர் 20,000 ரூபாய்க்கு போன் வச்சிருக்காருன்னா இதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்க மனம் தான் கெட்டு போயிடுது. அப்ப அங்க ஆசைப்படும் போதே என்ன ஆயிடும் தெரியுங்களா? உங்களுக்கு ஜீரண சக்தி குறைஞ்சிடும். ஆசைப்படுறவங்களுக்கு பாருங்க, அதான் கவலை. அவங்ககிட்ட இருக்குதே, இவங்ககிட்ட இருக்குதே, எனக்கு இல்லையே, அவன் கவலைப்படும் போது அஜீரணம் வருது. குன்ப நோயின்னு சொல்லுவாங்க. இறப்பையில புண்ணுலாம் வருது பாருங்க, இந்த அல்சர் இதெல்லாம். அதுல இந்த பேராசை ஒரு காரணம். உணவுல ஒழுங்கு இல்ல, அதிகமா சாப்பிடுறாங்க, புளிப்பு வந்து புண்ணு வர்றது ஒரு காரணம். இன்னொன்னு, இவனுக்கு ஆசை, கவலைப்படுறவனுக்கு எல்லாம் அஜீரணம் வருங்க. எல்லா நோயும் வரும். கவலைப்படுறவனுக்கு வரும், கோபப்படுறவனுக்கு வரும். நீ ஆசை தடைப்படுது, நீ உனக்கு பொறாம வருது, அதே மாதிரி ஆசை தடைப்படுது, ஆசை நிறைவேற்ற முடியல. நீ ஆசையை சீரமைச்சிட்டீங்கன்னா உனக்கு தடை இல்லை. அப்ப ஒருத்தர் தடை வருதுன்னா உடனே கோபம் வருது. அப்ப சினம் வந்தா உன் நோய் தானே வரும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இப்ப புரியுதுங்களா? அப்போ உடல் நலத்தோட வாழ்றதுக்கே என்ன மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இத்தனை அகத்தாய்வும் பண்ணணும். பண்ணுனாதான் நீங்க உடல் நலத்தோடு வாழ முடியும். இதான் உடல் நலம் காக்கும் அகத்தாய்வு, அறிவு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அறிவுனா என்ன அப்படின்னு பாருங்களேன்.
நம்ம உடம்புல ஜீவகாந்த சக்தி எப்படி உற்பத்தி ஆகுது? நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 5ம் முறையாக கூடும்போது அங்கதான் ஜீவகாந்தம். அதான் ஜீவன் ஆகுது. உணர்வு நிலை முறையாய் காந்த அலை மனமாம் உயிர் உணர்வு. மனம்னா உணர்வு, அறிவின் உணர்வு நிலைக்கு பேர் தான் மனம். அப்போ இப்ப பாருங்களேன், இப்ப நமக்கு எல்லாரும் உடல் நலத்தோட வாழணும், ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதுக்கு என்ன அகத்தாய்வு? அறிவு. அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. இப்போ உடல் நலம் காக்கும் அறிவு வேண்டும். இந்த அறிவை தான் நாம இங்க சொல்லிக் கொடுக்குறோம். அதுல என்ன சொல்லிக் கொடுக்குறோம்னா, இந்த ஜீவகாந்தம் என்பது என்ன பாருங்க. எங்கும் நிறைந்த சுத்த வெளி மெய்ப்பொருள், அதாவது பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, காஸ்மிக் எனர்ஜி. இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதை டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. கிராவிட்டி, டார்க் எனர்ஜி, அதை நம்ம காஸ்மிக் எனர்ஜி, அதை அவங்க காந்த சக்தின்னு கூட சொல்லுவாங்க. தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்ட் வித் மேக்னட்டிசம். அதை பிரபஞ்ச காந்தம்னு சொல்றோம். ஒரு தன் அதிர்வாற்றல் தானே, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதான் பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி தான் நொறுங்கி துகள்களாகி, அதான் காந்த துகள்கள். புரியுதுங்களா? இந்த காந்த துகள்கள் கூடி விண்ணாகி, அந்த விண்ணு கூடதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம், 5 பூதங்கள். அப்போ அந்த விண்ணுல என்ன பண்ணும்? அந்த விண் சுழலும் பொழுது அங்க இருக்கிற துகள்கள் கூடிதான் விண்ணாச்சு. காந்த துகள்கள் சுழலும் போது அந்த துகள்கள் வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஆக்கல் அப்புறம் நீக்கல், அவ்வளவுதான். வரும் போகும், வரும் போகும். ஏன்னா கொள்ளல் தள்ளல் நடக்குது இல்லையா? அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். கொள்ளல் ஆற்றலால காந்த துகள்கள் ஒன்று கூடும், தள்ளல் ஆற்றலால காந்த துகள்கள் வெளியில வரும். அப்படி வெளியில வர்ற காந்த துகள் அது சுழலுது நம்ம உடம்புக்குள்ள. அதுதான் சீவகாந்தம். வான்ல இருந்தா வான்காந்தம், அது எலக்ட்ரான், எலக்ட்ரோ மேக்னட்டிசம். எலக்ட்ரான்ங்கிறது தனியா இருக்கிறது. இங்க எந்த இடத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4ம் கூடி இயங்குற இடத்தில் அந்த விண்ணு சுத்திது பாருங்க, அப்பதான் அதுக்கு பேரு உயிர். அதான் பயோ. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய காந்தம் பயோ மேக்னட்டிசம். இந்த சீவகாந்த சக்தி தான் நம்ம உடல் முழுதும் சுழண்டு ஓடுது. அதுதான் ஜீரண உறுப்புகளையும், அதாவது உடல் இயக்க உறுப்புகளையும் மன இயக்க கருவிகளையும் இயக்குகிறது. உடல் இயக்க கருவி எதெல்லாம்? இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், அப்புறம் என்னது, இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, மூத்திரப்பை. 10 முடிஞ்சு போச்சு. இந்த 10 உறுப்புகளும் சீரா இயங்கணும்ல. இப்ப வீட்டுல மின்சாரம் அழுத்தம் குறைஞ்சதுன்னா அங்க கருவிகள் வேலை செய்யுமா? மின்விசிறி மெதுவா சுத்தம், விளக்கு வெளிச்சம் இருக்காது. புரியுதுங்களா? அப்ப அதே சீதான் இங்க நீதி. அப்ப அதே போல இங்க எந்த உறுப்புமே வேலை செய்யாது. அதே போல நின்னு பாருங்களேன், மன இயக்க கருவிகள், உடல் இயக்க உறுப்புகள், நல்லா கவனிங்க. மன இயக்க கருவிகள், கை பாருங்க, கை கால் மனம்தான் இயக்குது. கை கால் வாயு பால் உறுப்பு குதம், தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம். உணர்கருவிகள் 10. அப்ப உடல் இயக்க உறுப்புகள் 10. இதுக்கு மேல என்ன? இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, மூளை. அவ்வளவுதான். இத்தனை உறுப்புகளும் கருவிகளும் இயங்கணும்னா அந்த இயக்குற சக்தி என்னதுங்க? சீவகாந்தம். அப்போ இந்த சீவகாந்தமாக இருப்பது எது? தெய்வம். அதுதான் இங்கே மனமாக இருக்கிறது. உணரும் ஜீவகாந்தத்துக்கு உணரும் திறன் இருக்கிறது. இதுதான் ஆன்மீக அறிவு. இப்ப மனதின் மறுமுனை தெய்வம், தெய்வத்தின் மறுமுனை மனம். அப்ப நான் யார்? மனம்தான் மனிதன். இப்ப நான் கடவுள் இல்லையா? நான் ஆன்மா இல்லையா? இதுதாங்க ஆன்மீக அறிவு. அதான் உடல்நலம் காக்கும் அறிவுக்கு அகத்தாய்வு. இப்ப நான் யார் இங்க வந்துச்சுங்க. அப்ப என்ன மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இத பண்ணி நான் யாருங்கிற அகத்தாய்வு போடணும். அப்பதான்
இந்த சீவகாந்த சக்தி என்பது என்ன? நான் யார்? வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி அந்த சிவநிலையை சொல்றாரு மாணிக்க வாசகர். அந்த பிரபஞ்ச சக்தி தான் வானாகி மண்ணாகி, வான் முதல் மண் வரை. வான்னா விண், அது விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி உடலாகி உடலை இயக்கும் உயிராகி. உயிர்னா இங்க ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் புரிஞ்சு போச்சா? இதுதாங்க ஆன்மீக அறிவு. இப்ப நான் யார்? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே இப்போ உங்களுக்கு உடல்நலம் காக்கும் அறிவு தெளிவா விளங்கிடுச்சு இல்லையா? அதான் தன்னை அறிந்த தத்துவ ஞானி. இப்ப நான் கேக்குறேன், இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, 246 பேர் இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை பேரை கேட்க போறாங்க? புரியுதுங்களா? யூடியூப்ல கூட எத்தனை பேரை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுதாங்க அறிவு. இதுக்கு மேலான அறிவு தான் ஞானம். எனக்கு இந்த ஞானம் இருக்கே, உடல்நலம் காக்கும் அறிவில் நான் முழுமை பெற்றவன். எனக்கு நோய் பற்றிய கவலையா? வருமா நோய் எனக்கு? நான் நாள்தோறும் உடல் பயிற்சி பண்றேன், கழிவு வெளியேற்றிடுறேன், தடை வராது. அப்ப தடை வந்தா தானே நோய் வரும், இது விரயமாகும். அப்ப வரும்னு காத்துடுறேன். நல்லா உடம்பு நோய் வலி இல்லாட்டி கூட உடல் பயிற்சி செய்யணும். ஏன்? அந்த கழிவு தேங்கலைன்னா நாளைக்கு வலிச்சிடும். இப்போ வலி இருந்தாலும் நீ நோய் இருந்தாலும் உடற்பயிற்சி செய்யணும், நோய் இல்லாட்டாலும் உடற்பயிற்சி. அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருந்ததுன்னா ஆயுள் குறைஞ்சு போயிடும். அப்ப உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு நோய் வராம இருந்தா ஆயுள் வேற நின்றும். புரியுதுங்களா? அடிக்கடி நோய் வந்ததுன்னா ஆயுள் குறைஞ்சிரும். அதான் உடல் நலம் நீள ஆயுள், ஹெல்த் அண்ட் லாங்விட்டி. உடற்பயிற்சி கூட ஆயுள் நீளும். அதே போல என்ன செய்யணும்? இப்ப நீங்க நம்ம உணவுல இருந்து மருந்துல இருந்து உயிர் சத்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, இந்த சித்தர்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம உடம்புல நம்முடைய ஜீவகுத்து குழம்பையே அதை ஓஜஸ் அலையா மாற்றி பீனியல் சுரப்பில இருப்பு வச்சுட்டா அது அமுதமாக மாறிவிடும். அது உடல் உறுப்புகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் கருவிகளுக்கும் தேவையான சீவ ரசாயனம் அந்த அமுதத்திலிருந்து கிடைத்து விடும். அது ரத்தத்துல கலந்துரும். அப்ப ரத்தத்துல கலந்து எல்லா உடல் உறுப்புகளுக்கு ஓடும் போது அந்தந்த உறுப்பு அதுக்கு தேவையான சத்தை எடுத்துக்கும். கண்ணுல ஓடும்போது கண்ணு அலர்ந்து சத்தத்தை எடுத்துக்கும். காதுல ஓடும்போது கல்லீரல், மண்ணீரல், எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சீவ சத்து அந்த அமுதத்திலிருந்து எடுத்துரும். அதனாலதான் சித்தர்கள் சொல்றாங்க, உணவும் அதுவே மருந்தும் அதுவே. இப்ப புரிஞ்சதாக தாய்வு. இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிட்டோம். உடல் பயிற்சி செஞ்சே ஆகணும், காயக்கல்பை செஞ்சே ஆகணும். புரியுதுங்களா? ஒருவேளை காயக்கல்பை செஞ்சு நல்ல வித்து குழம்பு நல்ல கெட்டி ஆணி உணவே தேவையில்லாத ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கங்க, அன்னைக்கு அதுக்கப்புறம் காயக்கல்பமே இல்லை. அதான் நிறைய பேர் பல 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, சாப்பிடாமலே வாழ்ந்திருக்கிறாங்க. வித்துக்குழம்பு அப்படியே அங்க கெட்டி ஆயிரும் ஒவ்வொரு செல்லுலையும். அது இருக்கட்டும், நமக்கு அது யாருக்கோ வந்தா வரட்டும். இப்ப நமக்கு என்ன வேணும் இப்ப புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாரும் உடல் பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும். 5 அளவு. அப்போ நம்ம இந்த 5 தாறுமாறா இருக்கலாமா? இல்ல, முடிந்த வரையில் கவனமாக இருக்க வேண்டும். அதான் 2 ஒடுக்க பண்பாடின் கவனமா இருக்கணும். இதுக்கு மேல இந்த சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த கோள்கள் சஞ்சாரத்துல இருந்து வரக்கூடிய காந்தாலை அந்த குழப்பத்தை நம்ம தாங்கிக் கொள்வதற்கு, நல்லதே செய்வதற்கு தான் பஞ்சபூத நவகிரக தவம் கண்டிப்பா செய்யணும் உடல் நலம். அப்ப நாள்தோறும் அது செய்யலாம். அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு தரமா செய்யுங்களேன். பஞ்சபூத நவகிரகம் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும். பஞ்சேந்திரிய தவம், அது அங்க அணு அடுக்குகள், அந்த உணர் கருவிகள்ல அணு அடுக்கு சீர்குலையும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே அளவுல பயன்படுத்திட்டது இல்லை, கொஞ்சம் அதிகமா பயன்படுத்திட்டோம்னா சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்ப. இப்ப இரவு நேரம் பயணம் போறோம், இருந்து ஒரு மோட்டார் வாகனத்துக்கு ஒரு முகப்பு விளக்கு கண்ணுல அடிக்குது, கண்ணு எரியுது.
அப்ப அங்க அணு அடுக்கு சீர்குலையும் அல்லவா? அப்ப கண் மீது தவம் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். அணு அடுக்கு அவ்வப்போது சரியாயிடும். இப்ப நோய் வந்துடும். இப்ப பஞ்சேந்திரிய தவம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி 9 மைய தவத்துல இந்த சுரப்பிகள் இருக்கு பாருங்க, 7 சுரப்பிகள். அதுல 5 சுரப்பிகள் உடல் இயக்கத்துக்கு, இது மன இயக்கத்துக்கு ரெண்டும். பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட். அப்ப இங்கதான் அந்த ஜீரண சுரப்புகள் சுரக்கும். அப்பதான் அந்த பயோகெமின் உணவுல இருந்து சத்துக்களை பிரிச்சு எடுக்கும், கழிவுகளை வெளியேற்றும், இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்ற, அதை பிரிச்சு எடுக்கணும் அல்லவா? சொல்லுவாங்க சலைவாவில நச்சு பொருளை அது பிரிக்கும், அது மாதிரி சத்து பொருளை பக்குவப்படுத்தும். அது மாதிரி அந்த சுரப்புகள்லாம் சுரக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப புரியுதுங்களா? நீங்க தவம் பண்ணணும். இதான் அகத்தாய். இப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க. உடல்நலம் காக்கும் அகத்தாய்வு, வேதாத்திரிய அகத்தாய்வு, இவ்வளவும் பண்ணணுங்க. தவம் பண்ணணும். நம்ம 5 அளவு முறை காப்பதுல விழிப்போட இருக்கணும். இன்னும் விபத்துக்கள் நடக்கலாம். வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்துக்கள், இயற்கை சீற்றம் வரலாம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அருட்காப்பு. அருட்காப்புன்னு சொல்லணும், கவனமாவும் இருக்கணும். ஒரு வெயில்ல போறீங்க, அல்லது ஒரு மழை காலம், அல்லது ஒரு புயல் அடிக்குது, எங்கேயோ பூகம்பம் எல்லாம் வருது, இயற்கை சீற்றம் நடக்கலாம், நம்ம முன்கூட்டியே சிலதை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். இன்னொன்னு அருள்காப்பும் சொல்லணும். இதுதாங்க உடல் நலம் காக்கும் அகத்தாய்வு. இப்ப இந்த அகத்தாய்வுல என்ன தெரிஞ்சுட்டோம்? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுட்டோம். இயற்கையை பற்றிய அறிவு. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்புடைய உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராக வாழ்கின்றோம். இப்ப நான் யார்? நான் இறைவன், நான் கடவுள், நான் மெய்ப்பொருள், நான் ஆன்மா. ஆன்மா மெய்ப்பொருள் ரெண்டும் ஒன்றுதான். இதுதான் ஆன்மீக அறிவு, இதுதான் தன்னை பற்றிய அறிவு. இப்ப இதுல பாருங்க, மெய்ப்பொருள் பற்றிய அறிவும் வந்துடுச்சு, பொய்ப்பொருள் பற்றிய அறிவும் வந்துடுச்சு. சத்தியம் அசத்தியம் சொல்லுவாங்க வடமொழி, சுத்தவெளி. அது அறிவும் ஆற்றலும், அது அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அது தன்னை இருக்கும், சூழ்ந்து அழுத்தும். அந்த இயக்கத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது, இயக்க ஒழுங்கு இருக்கிறது. அதனால ஆற்றலும் அறிவுமாக இருப்பது சுத்தவெளி. புரிஞ்சு போச்சா? மீது ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள்ல அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனைங்கிற விளைவு. இருப்பு, இயக்கம், அப்புறம் உணர்வு நிலை, மனம். அதான் ஜீவகாந்தம். பாருங்க, இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை. பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங். இயற்கை 3ஆ பிரிச்சாச்சா? பாருங்க, இப்ப நோய்ங்கிறது ஜீவன்கள். அப்போ இயக்க நிலை சடப்பொருள்கள், ஐம்பூதங்கள். இன்னொன்னு இருப்பு நிலை, ஆதி நிலை, அறிவும் ஆற்றலும். சத் சித் அனந்தம். முடிஞ்சு போச்சா? இயற்கையை பற்றிய அறிவு இவ்வளவுதானுங்க. இதத்தான் எல்லா மத நூல்களும் சொல்லுது. இத புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு அவன் செயல் ஒழுக்கம் வேணும் அல்லவா? இயற்கையை மதித்து வாழணும் அல்லவா? அது நல்லதை செய்யணும். ஒழுக்கம், கடமை, ஈகை. யாருக்கும், தனக்கும் பிறருக்கும் துன்பம் தரக்கூடாது. பிறர் துன்பம் போக்கி வாழணும். ஏன்னா நீ பிறருக்கு துன்பம் கொடுத்துருக்கிறல்ல, அதே மாதிரி நீ சமுதாய நலனை முன்வைத்து சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு தொழில் செய்யணும். இயற்கை வளத்தை கெடுக்காம அந்த பொருள் ஈட்டி அந்த பொருளை பிறருக்கு கொடுக்கணும். இதான் ஒழுக்க வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தான்னா அவனுக்கு நோய் வருமா? சொல்லுங்களேன். ஒழுக்கம், கடமை, ஈகை, அறநெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தா. இந்த அரணை வாழ்வு வாழணும்னா இறை உணர்வு வேணும். எப்படி? இதுதான் அகத்தாய்வு பண்றோம். நான் யார்? நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அப்ப அனைத்துயிரும் ஒன்று. அன்பு வந்துருச்சா இல்லையா? இப்ப ஆணவம் அழிஞ்சிருச்சா இல்லையா? ஐ எம் நாட் அவே ஃப்ரம் தி சொசைட்டி. நான் சமுதாயத்திலிருந்தும் இயற்கையிலிருந்தும் அந்நியமாக இல்லை. நான் சமுதாயத்துல ஒரு அங்கம். தனி மனிதனா வாழல, சமுதாயமே நான் தான். அப்ப இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதெல்லாம் நான் தானே. இது நான் தான், அனைவரும் நானேன்னு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு பொறாம வருமா? அனைவரும் நானேன்னு தெரிஞ்சா நீ பிறருக்கு துன்பம் தருவியா? பிறருக்கு யார் அது? நீதானே. அப்படி பேராசைப்படுவியா? பிறரிடம் இருக்கிற பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்பத்துக்கு
எனக்கே வேண்டும் நீ பேராசைப்படுவியா? உனக்கு மரண பயம் இருக்குமா? உனக்கு மரணமே கிடையாது. சமுதாயம் சமுதாயம் அழிவதே இல்லை இந்த உலகத்துல. இங்க பாருங்க, இந்த உடல் அழியும், ஆனா உடல் தோன்றிக்கிட்டே இருக்கு. இந்த மனிதர்கள், உயிரினங்கள் மனிதனாக தோன்றிக் கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் மறைந்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்ப இந்த பூமியில மனிதர்களாக இருக்கிறது யாரு? நான் தானே. நான் நித்திய ஜீவன் இல்லையா? எனக்கு மரணம் உண்டா சொல்லுங்க. அப்ப அதனால நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது என்ன செய்வேன்? அளவோடு அனுபவிப்பேன். மனுஷன் மரணத்துக்கு செத்து போயிடுவனே, செத்து போன பிறகு இதெல்லாம் அனுபவிக்க முடியாதேன்னு தான் வாழும் போதே அனுபவிச்சிருவோம் அப்படின்னு தான் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசைப்படுகிறான். மரண தருவாயில கூட இந்த விவரம் தெரியாதவங்க, தன்னை அறியாதவங்க, சாதாரண மக்கள் மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. அவங்க சாகும்போது ஐயோ இதெல்லாம் அனுபவிக்காம போறேனே, ஏதாவது சாப்பிடவாது முடியுமா, எனக்கு என்ன பிரியம்னு கேட்பாங்க. ஏதோ ஒண்ணு கேட்பாங்க, கொடுப்பாங்க, இவங்க சாப்பிடுவாங்க. இவங்களால சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. ஆனாலும் ஆசை உடல்ல. அதனாலதான் சாகும்போது ஆசை நிறைவேறாமலே செத்து போகிறார். மன நிறைவு இல்லை, இதான் மன அமைதி இல்லை, இதான் ஆத்ம சாந்தி. புரியுதா? தன்னை அறியாதவன் எல்லாம் அவனுக்கு ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. அப்ப அதனாலதான் தன்னை அறியாதவன், இயற்கையை அறியாதவன், கடவுளை அறியாதவன் எல்லாம் செத்து போனா அவங்களுக்கு தான் என்ன சொல்லணும்? அப்படின்னு ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். இப்ப இந்த உடல் அழியுது, வேத சுப்பையா உடல் அழியுது. அன்னைக்கு யாராவது விவரம் தெரிஞ்சவங்க நீங்க யாராவது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம்னு சொல்லுவீங்களா? நான் என்னை அறிந்தவன், எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, எனக்காவது இந்த மரணம் வரும்போது ஐயோ நான் செத்து போறேனே, இதை முடிச்சுட்டா நான் இதை அனுபவிக்க முடியாதே, டிவி சீரியல் முடியும்னால நான் சாக போறேனே, நான் இப்ப சாப்பிட எனக்கு ரொம்ப திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்குமே, நான் செத்த பிறகு சாப்பிட முடியாதே அப்படின்னு நான் நினைப்பேனா? எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் அகத்தாய்வு. அப்போ அகத்தாய்வு பண்ணவனுக்கு ஆசையே இருக்காதுங்க, தன்னை அறிந்தவனுக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ரைட். இப்போ உடல்நலம் காக்கும் அறிவு, மன நிறைவுக்கான அறிவு, மனதை அறிந்த அறிவு. மன நிறைவு வந்துடுச்சா? பொருள் தானே. பாருங்க, இந்த மெய்ப்பொருள் தான் ஐம்பூதங்களாகி இயற்கை வளங்களாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஐம்பூதங்களாகவும் தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், இதான் இயற்கை வளம். இதைத்தான பயன்படுத்தி வாழ்றோம். உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுங்க? இந்த ஐம்பூதங்களும் ஓரறிவு முதல் 5 அறிவு ஜீவனங்களும் தான் இயற்கை வளம். அப்ப இதெல்லாம் யாருக்காக உருவாக்கப்பட்டது அல்லது படைக்கப்பட்டது? மனிதனுக்காக. மனிதன் வாழ்வதற்கு, மனிதனாக வாழ்வதற்கு தெய்வமே ஐம்பூதங்களாகவும் ஐயறிவு, ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன்களாகவும் உள்ளது. அப்ப இயற்கை வளம் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளம் எல்லாம் நாம் பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீ பொருளை போய் இப்ப பக்தர்கள் கடவுள்கிட்ட வேண்டாங்களே, வேண்டணுமா? இந்த அகத்தாய்வு பண்ணி இயற்கையை முழுமையாக அறிந்தவன், இயற்கையை முழுமையாக அறிந்தவன் கடவுள்கிட்ட வேண்ட மாட்டான். அவனுக்கு என்ன? அவனுக்கு தொழில் அறிவு இருக்குது, தொழில் அறிவா வளர்த்துக்குவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில், உணவு உற்பத்தி, மற்ற பொருட்கள் உற்பத்தி, அல்லது வாணிபம், சேவை, நிர்வாகம், ஏதோ ஒரு தொழில ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சர்வீஸ், 4 துறைகளில ஏதாவது ஒரு துறையில நம்முடைய அறிவை, தொழில் அறிவை வளர்த்துக் கொள்வோம். புரியுதுங்களா? இப்ப எனக்கு நான் அரசு பணியில இருந்தேன், அது தணிக்கையாளராக இருந்தேன், எனக்கு அது பிடிக்கும். அப்ப அந்த அறிவை வளர்த்துக்கிட்டேன், அரசு பணிக்கு வந்தேன், அது வேலையை செஞ்சேன். இது மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்வோம். புரியுதுங்களா? ஆக்கத்துறையில அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைச்சு சிக்கனமா செலவு பண்ணணும். சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். வீண் செலவு பண்ணாம, ஆடம்பர செலவு பண்ணாம, தேவைக்கு மேல பதுக்கி வைக்கப்படாது. திருடர்கள் இப்ப எல்லாம் நிறைய திருடி வச்சிருக்கிறாங்க. சம்பாதிக்கிறவங்க எல்லாம் தேவைக்கு மேல வச்சிருக்கிறாங்க. புரியலா? அதான் சொல்ல, உணவுல எளிமை, உடையில எளிமை, உறவிடத்துல எளிமை, அனுபவ பொருள்கள். உன்னிடம் 2 இருந்தால் ஒன்றே உன் நண்பனுக்கு கொடுத்து விடு, இல்லாதவனுக்கு கொடு.
அப்படிதான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. பைபிள்ல கூட அப்படி ஒரு வசனம் இருக்குது. மகரிஷர் சொல்ல, உனக்கு தேவைக்கு மேல ஏன் வச்சிருக்கிற? இன்னைக்கு பாருங்க நாட்டுல அப்போ இந்த இதை யாரு கொடுக்கறது? அதான் அரசாங்கம். பொருளாதார சமத்துவம். இப்ப அரசாங்கோட வேலையே மக்களுக்கு பொருள், என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், எப்பொழுது வேண்டும், அந்த பொருள் கிடைக்க செய்யணும். அப்போ அங்க யாரு உழைக்க தெரியலையோ முடியலையோ அவங்களுக்கு உழைக்கிறவங்க கிட்ட இருந்து வரியா வாங்கி அது அரசாங்க நிர்வாகத்துக்கு போக மீதி இருக்கிறத என்ன செய்யணும்? மக்களுக்கு கொடுக்கணும். கல்வி கொடுக்கலாம், இலவசமா கொடுக்கலாம், எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்க வேண்டிய ஆட்சி நிர்வாகம் ஏதோ ஒரு காலத்துல இருந்தது. சில ஆட்சியாளர்கள் இருந்தாங்க, ரொம்ப எளிய முறையில. அவங்க இது மறைஞ்ச போது அவங்களுடைய சொத்துக்கள் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஏதோ சில 100 ரூபாய் பணம் தான் இருக்குது. காமராஜர் போன்றவர்கள் நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரா? இல்ல. ஆனா அதுக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் பாருங்க, தமிழ்நாட்டுல இப்ப வாழ்றவங்க, இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்க. இப்ப தேவைக்கு மேல திருடி வைக்கிறவனுக்கு மக்கள் மேல அன்பு இருக்குதா? இந்த ஆன்மீக அறிவு இருக்குதா? அதான் மகிழ்ச்சி சொன்னார், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரணும், பொறுப்புள்ள தலைவர்கள். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்ல, தொழில்துறை தலைவர்கள். அவங்க அப்பா வீண் செலவு பண்ண மாட்டான், ஆடம்பர செலவு பண்ண மாட்டான், பதுக்க மாட்டான், அவங்க கொடுத்துருவான். அதே மாதிரி இந்த ஆன்மீக அறிவு யாருக்கு வேணும்? யாருக்கு வேணுங்க? மதத்துறை. நீங்க மதம் தான் அதுக்கான ஒரு துறை, ஆன்மீகத்துறை. அந்த ஆன்மீகத்துறையில் இருக்கிற தலைவர்கள் இந்த உயிர் அறிவை மக்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, மத தலைவர்கள், இப்போ ஒரு கோயிலுக்கு போங்களேன், ஏதோ மதம் சார்ந்த கோயிலுக்கு போங்க, அங்க மத போதகர்கள் இருக்காங்கல்ல, ஆசிரியர்கள், ஆச்சாரியார்கள்னு சொல்றீங்க, குருமார்கள்னு சொல்றீங்களே, மத குரு. எந்த மத குருவாவது உயிர் பற்றிய அறிவு சொல்றாரா? இந்த மெய்ப்பொருள் தான் கடவுள், அதுதான் எல்லாமா இருக்குது, நீயா இருக்கிறேன்னு சொன்னாரா? அப்ப எப்படி உனக்கு ஆன்ம நேயம் வரும்? உயிர்ம நேயம் எப்படி வரும்? அன்பு எப்படி வரும்? வராது. அதனாலதான் இன்னைக்கு பொருள் பிரச்சனை. இதனாலதான் உலகம் முழுதும் போர், பார் முழுதும் பொருள் துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உல நலம் உலக அமைதி என்னும் சொல் நான் அளவில் தான் இருக்கும், நலம் உழைக்கா வாழ்க்கையிலேன்னு சொல்லிடுச்சு வேதாத்திரியம். அன்னைக்கு போர், நாட்டுக்கு நாடு போர், வீட்டுக்குள்ள போர், ஒரு குடும்பத்துக்குள்ள போர், எல்லாம் பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க மனித குலம் போரிட்டு மடிகிறது. இன்னைக்கு பாருங்க, காவல் நிலையத்துல, நீதிமன்றத்துல அவ்வளவு வழக்கு, துன்பப்படுத்துறாங்க ஒரு மனிதனை. குடும்ப நீதிமன்றத்துல வழக்கு. அப்ப இங்க அன்பு இருக்குதா? சொல்லுங்களேன். நீ ஆன்மீக அறிவு, இது அகத்தாய்வு, நான் யார் பண்ணிட்டீங்கன்னா பொருள் பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ இதான் அறிவு. அப்ப பொருள் வளம் காக்கும் அறிவு, புரிஞ்சுதல்ல? உடல் நலம் காக்கும் அறிவு, நீண்ட நாள் வாழும் அறிவு, நிறை செல்வந்தராக வாழும் அறிவு, உயர் புகழோடு வாழும் அறிவு. நீங்க பாருங்க, இயற்கை தான், இறைவன் தான் மனித சமுதாயமாகவே இருக்கிறது. அப்ப இந்த மனித சமுதாயம் எல்லாம் ஒருவருக்கு உதவுறதுக்கு தானே. அப்ப நமக்கு உதவுறதுக்கு இறைவனை, நானே இறைவன், எனக்கு உதவுறதுக்கு நானே சக மனிதர்களாக இருக்கிறேன். அப்போ எனக்கு உதவி வேணும்னா என்ன செய்யணும்? பிறர் எனக்கு உதவி வாழ வேண்டுமானால் நானும் பிறருக்கு உதவி வாழ வேண்டும். பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவ்வளவுதான். ஈதல் இசைப்பட வாழுதல், பிறரை தனக்கு சமமாக மதித்து பிறருக்கு உதவுறது, துன்பம் போக்குவது, பொருளையோ அறிவையோ கொடுத்து. அப்புறம் துன்பம் தராமல் வாழ், இசைவாக. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இதைத்தான் மதுரை சொல்றாங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு அல்லது துன்பப்படுவோருக்கு எல்லாருக்குமே என்னால் முடிந்த உதவியை செய்வேன். இதை 3 முறை செய்ய சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் தவம் பண்ணும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா அந்த விழிப்பு நிலையோடு செயல்படுவோம். நல்லா சொல்லுங்க. இப்படி வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்க. இப்போ நிறைவு செய்ய போறேன். இதுதான் அகத்தாய்வு. முதல்ல அகத்தாய்வுன்னு இப்ப என்னன்னு சொன்னீங்களா? இயற்கையை பற்றிய அறிவு, இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகள். அப்புறம் அறநெறி அறிவு. பாருங்க, உடல் நலத்துக்கு ஒழுக்கம், பொருள் வளத்துக்கு கடமை, நட்பு நலத்துக்கு ஈகை. ஒழுக்கம், கடமை, ஈகை. அறத்தான் வருவதே இன்பம்.
இதான் அறநெறி அறிவு. இயற்கையை பற்றிய அறிவும் இயற்கை நீதியை பற்றிய அறிவையும் அறிவதற்கு அகத்தாய்வு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இயற்கையையும் இயற்கை நீதியையும் தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் முழுமையாக அறியணும். அறிந்த அறிவே அறிவு. அந்த அறிவு தான் ஞானம். அறிவை அறிந்த அறிவே ஞானம், அறிவு தெளிவு என்று கூறி, ஆக அன்பானவர்களே, இந்த அகத்தாய்வுனா என்ன? அறிவறிய அகத்தாய்வு. அதான் அறிவு திருக்கோயில். இந்த அறிவை அறிவதற்கு அறிவுதான் தெய்வம், பேரறிவு. அதுவே அந்த அறிவை அறிந்தால், இயற்கையை முழுமையாக அறிந்தால், ஆன்மாவை அறிந்தால், நமக்கு உடல்நலம், பொருள் வளம், நட்பு நலம் காக்கும் அறிவும் மன நிறைவு பெறும் அறிவும் உள்ளுணர்வாக விளங்கிவிடும். இதுதான் இன்ட்யூஷன், அறிவறிய அறிவு திருக்கோயில் என்று கூறி, இந்த நல்லதொரு ஒரு வாழ்க்கை முறையை மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ், தற்காலத்துக்கு ஏற்ப எளிமைப்படுத்தப்பட்ட யோக கலை. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஆஃப் காட் இஸ் யோகா. அண்டர் தி செல்ஃப், அண்டர்ஸ்டாண்டிங் தி காட், அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப், அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் இஸ் யோகா என்று கூறி, அந்த மனவளக்கலையை நமக்கு தந்த ஆசான் அவர்களை வணங்கி வாழ்த்தி, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.